மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவது எப்படி என்ற தொடரின் மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு செய்திகளை நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் கொடுத்துக் கொண்டு வருகிறோம். விசேஷமாக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே மனச்சோர்வு ஒரு மனிதனை சரியாக சிந்திக்காதபடி அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிமித்தம் சோர்ந்து போக செய்து முன்னேறி செல்ல விடாமல் அவர்களை என்ன செய்கிறது, அவருடைய வாழ்க்கையை சுருங்கி போக செய்யக்கூடியதாக இருக்கிறது, தோல்விக்குள்ளாக அவர்கள் வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே நாம் சோதனைகளை எவ்வாறாக சாதனைகளாக மாற்றுவதற்கு இந்த மனச்சோர்வை நாம் முதலிலே அதை மனச்சோர்வு என்றால் என்ன, அதை எவ்வாறாக நாம் மேற்கொள்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து தான் தொடர்ந்து போதித்துக் கொண்டு வருகிறேன். முக்கியமாக பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பழுதுகளை அவ்வப்போது நம்ம சரி செய்து கொள்ளவில்லை என்றால் அது பிற்காலத்திலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த ஒரு படுகுழியிலே நாம் தள்ளி நம்மை படுகுழியிலே நம்ம கொன்று அதில் தள்ளிவிடும். அதிலே இருந்து நம்ம மீண்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அதில் நாம் மூழ்கி போய் விடுவோம். அதனாலே வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சிறிய சிறிய தவறுகளை நாம் ஆரம்பத்திலே அதை நம்ம களைந்து விட்டோம் என்றால், அதை சரிப்படுத்தி விட்டோம் என்றால், பின்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு தடைகள் இல்லாமல் நாம் முன்னேறி செல்ல முடியும். புரியுங்களா? அதனால்தான் அதற்கு உதாரணமாக பாத்தீங்கன்னா நம்ம தண்ணீர்கள் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை, வெண்கல பாத்திரத்தை நான் சொன்னேன். ஏன்னா அந்த காலங்களிலே 30 வருடங்களுக்கு முன்பாக தண்ணீர் எடுத்துக் கொண்டு வருவார்கள் தூர இடத்திலிருந்து, கிணற்றிலிருந்து. அதில் சிறிய ஓட்டை இருக்கிறது என்றால் அதை உடனே சரி செய்யப்படவில்லை என்றால் அது பெரிய ஓட்டை ஆகிவிடும். அந்த பாத்திரத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால்தான் அதே போல நம்முடைய வாழ்க்கையில சிறிய சிறிய பழுதுகள், ஓட்டைகள் வாழ்க்கையில் இருப்பதை ஆரம்பத்திலே நாம் சரி செய்து கொள்ளவில்லை என்றால் பிற்பாக புரோஜனமற்ற ஒரு பாத்திரமாக நாம் மாறி விடுவோம். புரியுங்களா? அது மிக முக்கியம். அதனால எந்த காரியத்தையும் காலம் தாழ்த்தாதபடி உடனடியாக நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒழுக்க காரியமாக இருந்தாலும், குடும்பத்தினுடைய காரியமாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதை நாம் உடனடியாக சரி செய்து விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புரியுங்களா? அதனால்தான் பார்க்கிறோம், வேத வசனத்திலே பார்க்கின்ற பொழுது பிரசங்கி 10வது அதிகாரம் வசனம் 1 செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். பாருங்க, செத்த ஈக்களை நம்ம உடனே அதை எடுத்து தூக்கி வீசி எரியவில்லை என்றால் அது தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணக்கூடியதாக மாறிவிடுகிறது. புரியுங்களா? அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தவறான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் தினமும் நாம் இந்த பூமியில வாழக்கூடிய நாம் 3 விதமான சத்தத்தை நாம் கேட்கிறோம். 1 தேவ சத்தம், 2வது பிசாசின் சத்தம், 3வது மனித சத்தம். புரியுங்களா? அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம நன்றாக ஒரு டிசைனிங் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த உணர்வு உள்ளவர்களாக இருந்து நாம் எல்லா சத்தத்தையும் பகுத்துணர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனுடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுத்தோம் என்றால் வாழ்க்கை சீராக இருக்கும். புரியுங்களா? ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு நல்ல கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்த ஒரு கர்த்தருடைய வல்லமையான ஒரு ஊழியர், புரியுங்களா, தீர்க்கதரிசி எலியாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினார், மலையை அடைத்தார். மலையை அவர் ஜெபித்த பொழுது பாருங்க, உள்ளங்கை மேகம் வந்தது, அப்புறம் அடைமலையாக வந்தது. அப்படிப்பட்ட இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி எலியா. இந்த எலியா பாருங்க, அவர் ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக, பாகால் தீர்க்கதரிசிகளை அவர் கொன்று போட்டு அவர் என்ன செய்தார், அவர் ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக எசபேல் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு ஆகாப் ராஜாவுடைய ரதத்திற்கு முன்பதாக 70 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்பதாக 28 மைல் அவர் ஓடினாராம்.
அப்படி என்றால் எப்படிப்பட்ட உன்னத பலன் அவருக்கு இருந்திருக்கும்? காரணம், தேவன் அவரை விசேஷித்த விதமாக அபிஷேகம் பண்ணியிருந்தார். அது மட்டுமல்ல, அவர் ஓரே பர்வதம் மட்டும் 40 நாட்கள் இரவும் பகலும், அதாவது உபவாசத்தோடு கூட இரவும் பகலும் 40 நாட்கள் ஒரே பர்வதம் மட்டும் நடந்தாராம். புரியுங்களா? அப்படி நடந்தார் என்றால் எத்தனை மைல் அவர் நடந்தார் என்று சொல்கிறார்கள் என்றால் 180 மைல் இரவும் பகலும் தூங்காமல் உபவாசத்தோடு நடந்திருக்கிறார் என்றால் அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பலனை பாருங்க. ஏனென்றால் எலியாவை தேவன் விசேஷித்த விதமாக ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரப்பி இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே அந்த பாத்தீங்கன்னாக்கா அவர் 40 நாட்கள் பாருங்க அவர் நடந்து சென்றார். அவருடைய வாழ்க்கையில் கூட ஒரு சோர்வு வந்தது. ஊழியத்திலே எழும்பி பிரகாசித்துக் கொண்டிருந்த பொழுது எசபேல் என்ற ஒரு இஸ்ரவேலினுடைய புறஜாதி ஒரு ராணி, ஆகாப் ராஜா, அவருடைய மனைவியாக எசபேல், அவருடைய தகப்பன் ஏத் பாகால் என்று சொல்லக்கூடிய அவன் ஒரு ராஜா, புறஜாதி ராஜா. அவன் ஒரு விக்கிர ஆராதனைக்காரனாக அதற்கு வணங்கக்கூடிய ஒரு தலைவனாக அவன் இருந்தான். அவனுடைய மனைவியை, அவனுடைய மகளை ஆகாப் ராஜா மனைவியாக திருமணம் செய்த பொழுது அவள் எசபேல் என்பவள் எப்படிப்பட்டவளாய் இருந்தால், அவள் பாத்தீங்க பார்ப்பதற்கு பெண், ஆனால் அவருடைய செயல்களோ பேயாக பிசாசாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கே பார்க்கின்ற பொழுது எசபேல் என்பது ஒரு பெண்ணை குறிப்பது மட்டுமல்ல, அவளுக்குள் கிரியை செய்த அந்த பாத்தீங்கன்னா சாத்தானுடைய ஆவி, எல்லா சாத்தானுடைய ஆவிகளும் இந்த எசபேலுக்குள்ளாக கிரியை செய்தது பாருங்க. அது முக்கியமாக இந்த எசபேல் என்ற ஆவி விசுவாசிகளை, ஒரு விசுவாசியை, விசுவாசிகளை, விசுவாசிகளின் குடும்பத்தை, சபையை, ஊழியத்தை என இந்த ஆவிகள் தாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆவிகள் பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? அதனால எசபேலுடைய ஆவியினுடைய காரியமே மற்றவர்கள், அதாவது சாத்தானை பாகால்களை வணங்கக்கூடியவர்கள் விட்டுவிடும். ஆனால் தேவனை வணங்கக்கூடியவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை குறிப்பார்த்து அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடிய காரியம்தான் எசபேலினுடைய ஆவி. இது ஆண் உருவத்தில் இருக்கலாம், பெண் உருவத்திலும் இருக்கலாம். ஆனால் இதை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த எசபேல் ஆவியை வேதத்திலே 3 இடங்களிலே நம்ம பார்க்கலாம். ஒன்று எங்கே பார்க்கிறோம் என்றால் பார்க்கின்ற பொழுது 1 ராஜாக்கள், பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 4 பார்க்கின்ற பொழுது அங்கே ஆகாப் ராஜாவுடைய மனைவியாகிய இந்த புறஜாதி பாகாலை வணங்கக்கூடிய ஒரு ராணி இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராணியாக வந்தாள். அப்ப புறஜாதி விக்கிரகங்களை வணங்கக்கூடிய ஒரு ராணி இஸ்ரவேலுடைய ராஜாத்தியாக வருகின்ற பொழுது அவள் அந்த விக்கிர ஆராதனைக்குள்ளாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கட்டாயப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். அந்த எசபேலுடைய ஆவி வேதத்திலே 1 ராஜாக்கள் 18 பார்க்கிறோம். அதே போல மத்தேயு 14வது அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை பார்க்கின்ற பொழுது ஏரோது ராஜாவுடைய மனைவி அந்த குயின் பாருங்க, அவளுக்குள்ளாக இந்த எசபேலின் ஆவி கிரியை செய்ததினாலே யோவான் ஸ்நானகன் ஏரோது ராஜாவை குறித்து உன்னுடைய சகோதரன் அண்ணனுடைய மனைவியை நீ வைத்திருக்கிறாய், சகோதரனுடைய மனைவியை நீ வைத்திருக்கிறாய், அது தவறு என்று ஏரோது ராஜாவுக்கு சொன்ன பொழுது பாருங்க, அதன் மூலமாக அங்கே அந்த ஏரோது ராஜாவுடைய அந்த மனைவிக்குள்ளாக இந்த எசபேலின் ஆவி கிரியை செய்ததினாலே ஒரு அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே ஒரு நிகழ்ச்சியிலே அவருடைய மகள் ஆடிய பொழுது அந்த மகள் என்ன கேட்டால், விரும்பினதை கேட்டதை தருவேன் என்று ஏரோது சொன்ன பொழுது மகள் அந்த ஏரோது ராணி மகளுக்குள்ளாக ஏவி யோவான்ஸ்தானுடைய தலையை வெட்டி தாம்பாளத்தில் கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள். புரியுங்களா? தலையை கேட்டாள். அங்கே பார்க்கின்ற பொழுது புதிய ஏற்பாட்டிலே முதலாவது எசபேலின் ஆவி இந்த யோவான் ஸ்நானகனுடைய உயிரை பழி வாங்கியது என்று நாம் பார்க்கிறோம். 3வதாக வெளிப்படுத்தினல் விசேஷத்திலே 2வது அதிகாரம் வசனம் 20 தியேத்திரா சபையிலும் தீர்க்கதரிசினி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய அவருடைய வாழ்க்கையிலே இந்த எசபேலின் ஆவி கிரியை செய்தது என்று நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அதனால்தான் நீங்க பார்க்கிறோம், இந்த வேதத்திலே பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த எசபேலின் ஆவி வல்லமையான கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசித்த எலியாவுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டது. எலியா தீர்க்கதரிசி வாழ்க்கையிலே
இரண்டாவது எலியாவின் ஆவியை உடைய யோவான் ஸ்நானகன் ஜான் த பேப்டிஸ்ட் அவருடைய வாழ்க்கையிலே இந்த எசபேலின் ஆவி குறுக்கிட்டது. புரியுங்களா? அதே போல தியத்ரா சபையிலே, அந்த திருச்சபையிலே இந்த தீர்க்கதரிசி நீ என்று சொல்லக்கூடிய எசபேலினுடைய ஆவி அங்க காரியம் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனாலதான் முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு மனச்சோர்வை கொண்டு வரக்கூடிய இந்த எசபேலின் ஆவிகளை நீங்கள் கவனமாக அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்க மேற்கொள்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுங்களா? இப்படிப்பட்ட ஆவிகள் பாருங்க, இந்த சாத்தானின் மண்டலத்திலே வல்லமை மிக்க இந்த ஆவிகள், இந்த எசபேலின் ஆவிகள் ஒன்று அல்ல, பலவிதமான ஆவிகள் இதற்கு இருக்கிறது எசபேலின் ஆவிக்கு. புரியுங்களா? அதனால இந்த எசபேலின் ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருக்கிறது? வேசித்தனத்தினுடைய ஆவியாக இருக்கிறது. வேசித்தனத்தின் ஆவி எசபேலின் ஆவியினுடைய அந்த கேரக்டர்ல, குணாதிசயங்களிலே இந்த வேசித்தனத்தினுடைய ஆவி, இந்த எசபேலினுடைய ஆவி. எங்கே வேசித்தன ஆவி காணப்படுகிறதோ அது அங்கே நாம் அதை எசபேலின் ஆவி என்று நாம் சொல்லலாம். இரண்டாவதாக பெருமையின் ஆவி. பெருமையின் ஆவி கிரியை செய்கிற இடத்திலே எசபேலின் ஆவி கிரியை செய்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக உலகத்தின் ஆவி. உலக காரியங்கள், உலகத்தினுடைய மேன்மைகள், உலக இச்சைகள் என இந்த காரியங்கள் காணப்பட்டால் எசபேலின் ஆவி கிரியை செய்கிறது என்று தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக விக்கிரகத்தின் ஆவி. தேவனுடைய பிள்ளைகளை விக்கிரக ஆராதனைக்கு நேராக வழி நடத்தினால் அங்கே எசபேலின் ஆவி கிரியை செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக விக்கிரகத்தாவி என்று பார்த்தோம். ஐந்தாவதாக தாறுமாறுகளின் ஆவி. புரியுங்களா? ஒழுக்கக்கேட்டின் ஆவி. குடும்பங்களிலே பிள்ளைகள் தாறுமாறாக திரிகிறாங்களா? மனைவி தாறுமாறாக திரிகிறாளா? இல்ல கணவன் தாறுமாறாக திரிகிறானா? எசபேலின் ஆவி கிரியை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆறாவதாக வஞ்சிக்கிற ஆவி. புரியுங்களா? வஞ்சிக்கிற அந்த ஆவிகள் கிரியை செய்கிறது என்றால் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். கள்ள உபதேசங்கள், கள்ள காரியங்கள், பொய் சொல்லுதலை சொல்லி வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் காணப்படுகிறது என்றால் அது எசபேலின் ஆவி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏழாவதாக எரிச்சலின் ஆவி. இங்கே எரிச்சலின் ஆவி கிரியை செய்கிறதோ அங்கே பாத்தீங்கன்னாக்க எசபேலின் ஆவி கிரியை செய்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். எரிச்சலின் ஆவி இருக்கிற இடத்திலே என்ன செய்ய வேண்டும் என்றால் கொலை உண்டாகும், கொலை நடைபெறும். புரியுங்களா? மனித சாவு உண்டாகும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எட்டாவதாக பயத்தின் ஆவி. ஒரு விதமான பயத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் காணப்பட்டால் எசபேலின் ஆவி கிரியை செய்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுங்களா? அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, குடும்ப தலைவரே, ஊழியர்களே, நீங்க முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் இது. ஏனென்றால் இந்த எசபேலின் ஆவி என்பது பாத்தீங்கன்னாக்க எங்கே அதனுடைய அட்டகாசங்களை, அதனுடைய வேலையை, அதனுடைய சேதாரத்தை எங்கே உண்டு பண்ணும் என்றால் எசபேலின் ஆவி சபைகளுக்குள்ளாக, புரியுங்களா, இதனுடைய காரியங்களை காண்பிக்கும். புரியுங்களா? தியாத்திரா சபையில எப்படியாக எசபேலின் ஆவி பாருங்க வெளிவச்சத்திற்கு பரிசுத்தமாக இருப்பது போல காணும். ஆனால் எசபேலின் ஆவி கிரியை செய்தது என்று பார்க்கிறோம். சபைகளுக்குள்ளாக எசபேலின் ஆவி கிரியை செய்யும். புரியுங்களா? சமுதாயத்திலே எசபேலின் ஆவி கிரியை செய்யும். ஒரு சமுதாயம் சீர்கெட்டு போச்சுன்னா நாடு சீர்கெட்டு போய்விடும். புரியுங்களா? ஊழியத்திலே இந்த எசபேலின் ஆவிகள் ஊழியங்களை கீழிறக்கும், ஊழியத்துக்கு விரோதமாக கிரியை செய்யும். அதனாலே ஊழியத்திலே எசபேலின் ஆவியுடைய இந்த சாத்தானின் போராட்டங்களை நம்ம காணலாம். புரியுங்களா? அடுத்து ஐந்தாவதாக குடும்பங்களிலே எசபேலின் ஆவி. குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம் இல்லாமல் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் இருக்கிறது என்றால் எசபேலின் ஆவி கிரியை செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆறாவதாக சந்ததிகளுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, உங்களுடைய சந்ததிகளுக்குள்ளே இந்த எசபேலின் ஆவிகள் கிரியை செய்யலாம். பெற்றோர்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், பிள்ளைகள் பக்தியற்றவர்களாக அந்த உலக உல்லாசங்களில் தெரிந்து கொண்டிருந்தால் அது எசபேலின் ஆவி கிரியை செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏழாவதாக என்ன செய்யணும்னாக்கா, நம்ம இப்படிப்பட்ட ஆவிகளை நம்ம என்ன செய்தோம், எசபேலின் ஆவிகளை ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம துரத்த கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுங்களா? இதை துரத்துவதற்கு துரத்துவதற்கு முக்கியமான தேவனுடைய பிள்ளைகளால் மட்டும் அதை துரத்த முடியும். புரியுங்களா? ஏனென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளால் மட்டுமே இந்த எசபேல் ஆவிகளை துரத்த முடியும். அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனாலே இதை குறித்து நீங்க என்ன செய்யணும்னாக்க சர்வசாதாரணமாக இலகுவாக நம்ம எடுத்துவிட
கூடாது. புரியுங்களா? அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இதுல ஒன்று, இந்த எசபேலின் ஆவியினுடைய முதல் காரியம் வேசித்தன ஆவி. புரியுங்களா? இது என்ன செய்யணும் பார்ப்பதற்கு, ஏன்னா வந்து இப்படிப்பட்ட ஆவிகள் பிடித்ததுக்குள்ளாக வேசித்தனம், புரியுங்களா, கிரியை செய்யும். அதான் தியாத்திரா சபையிலே ரகசியமாக எசபேல் என்ற ஒரு பெண் அந்த சபையில் இருந்த ஊழியர்கள் விசுவாசிகளிடம் வேசித்தனம் எனும் பாவத்தை துணிகரமாய் நடத்தினாலாம். புரியுங்களா? அவங்க தீர்க்கதரிசி என்ற ஊழியக்காரர் என்ற பெருவிலே ஊழியர்களிடத்தில் விசுவாசிகளிடத்தில் வேசித்தனத்தை துணிகரமாய் பண்ணினால் யாரு? எசபேல் என்பவள் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? பாருங்க, வெளியே என்ன வந்து பார்த்தா வெளியே வெள்ளையடிக்கப்பட்ட கலரை, உள்ளேயோ வெளியே வந்து வெள்ளையடிக்கப்பட்ட கலர், உள்ள என்ன இருக்கிறது? நாறிக்கொண்டு இருக்கிறது. புரியுங்களா? வெளி வேஷத்திற்கு ஒயிட் அண்ட் ஒயிட், நல்லா பரிசுத்தம், நல்லா வந்து முக்காடு போட்டு, ஏன்னா நல்லா ஆண்கள் மீசையை வலிச்சு நல்லா முடிய ஒட்ட வெட்டி ஜிப்பா போட்டு, ஆனால் உள்ள என்ன இருக்கிறது? அசுத்தம் இருக்கிறது. புரியுங்களா? அதான் எசபேலின் ஆவி. வெளி வேஷத்திற்கு பரிசுத்த வாட்டிய போல, பரிசுத்தவானை போல, ஆனால் உள்ளேயோ அக்கிரமங்கள் என நிரம்பி கிடைக்கிறது. புரியுங்களா? எப்படியாக யாத்திராகமம் 32வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, மோசே சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது மலையின் அடிவாரத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆனா வந்து ஆரோனை அவர்கள் என்ன வந்து ஆரோனிடத்திலே முறையிட்டு, எங்களுக்கு வணங்குவதற்கு ஒரு தெய்வம் வேண்டும், ஏன்னா மோசே என்ன தெரியவில்லை, அதனால எங்களுக்கு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி தாரும் என்று சொல்லி அவர்கள் நகைகளெல்லாம் ஆரோன் வாங்கி தன் கையாலே வார்த்து விக்கிர என கன்றுக்குட்டியை செய்து அதை நினைச்சுதான் அவர்கள் வழிபடும்படியாக விக்கிர ஆராதனை ஏற்படுத்தி கொடுத்தான். அவர்கள் ஆடி வெளியே வந்து கர்த்தருக்கு பண்டிகை, உள்ளேயோ ஆட்டம் பாட்டம் நிர்வாண டான்ஸ், இப்படியாக வெளியே என்னது கர்த்தருக்கு பண்டிகை, உள்ளேயோ என்ன வந்து அலங்கோலமான காரியங்கள். தேவன் இதை பார்த்தார், மோசையிட்ட சொன்னார். மோசை இறங்கி வந்து என்ன செய்தார்? இந்த ஜனங்கள் யாத்திரா 32:7 இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், வணங்கா குலத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி, ஏன்னா அங்கே அவன் நினைச்சா லேவியர்களை வேறு பிரித்து 3000 பேர் அன்றைக்கு அதுல இருந்த ஜனங்கள் என அவர்கள் மடிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? வெளி வேஷத்திற்கு என்னது? பக்தி, உள்ளேயோ அசுத்தம். இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது என்றால் அங்கே எசபேலின் ஆவி கிரியை செய்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுங்களா? அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்களுக்குள்ளாக இந்த ஆவியான அபிஷேகம் இருந்தா, நீங்க உங்களிடத்துல வந்து பழகக்கூடியவர்களோ உங்களுக்கு பேச வரக்கூடியவர்களோ நீ இலகுவாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவர்களை நீங்க என்ன செய்ய முடியும்? இலகுவாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த டிசைனிங் ஸ்பிரிட் உங்களுக்குள்ளாக இருக்கின்ற பொழுது 9 கனிகளிலே, ஏன்னா ஆவியின் கனிகள் இருக்கு பாருங்க, அதுல அந்த டிசைனிங் ஸ்பிரிட் ஆவிகளை பகுத்துணரக்கூடிய அந்த வர உங்களுக்கு கிரியை செய்தால், நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கின்ற போல உங்களுக்கு கிரியை செய்யும். அப்ப யாருக்குள்ளாக இப்படிப்பட்ட வேசித்தனத்தின் ஆவி, இந்த எசபேலின் ஆவி இருக்கிறது என்பதை இலகுவாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். புரியுங்களா? இந்த செய்தியை கவனமாக கேளுங்க. ஏன்னா இந்த செய்தியை சாத்தான் விரும்புவது கிடையாது. இந்த செய்தியை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவன் பிரியப்படல. இந்த செய்தியை தாமதமாக்கி கொண்டே வந்தான். அதனால்தான் இன்றைக்கு கர்த்தர் ஆவியான ஒரு துணையோடு கூட இந்த செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். ஊழியர்களே, விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பஸ்தர்களே, என நீங்கள் முக்கியமாக உங்கள் குடும்பம் சோதனையிலே சிக்காதபடி சாதனை படைக்கக்கூடிய ஒரு குடும்பமாக சாதனையாளராக திகழ வேண்டும் என்றால், வேசித்தன ஆவிகளை பகுத்துணர்ந்து அதற்கு விலகி இருக்க வேண்டியது, அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டியது, அதை விரட்ட வேண்டியது உங்களுடைய விசுவாசனுடைய கடமையாக, அதிகாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால்தான் பார்க்கிறோம், பேதுரு சொல்றார் பாருங்க, இந்த வேசித்தன ஆவி சரீர அளவில் மட்டுமல்ல ஆவியின் வடியில் கூட கிரியை செய்யும் என்று பேதுரு சொல்கிறார். இங்கே 2 பேதுரு 2வது அதிகாரம் 14 விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், ஆவியில கூட இப்படிப்பட்ட இந்த எசபேலின் இந்த விபச்சாரத்தின் ஆவிகள் கிரியை செய்யும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல 2:20 ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! அதனால்தான் இன்றைக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அநேகர் இந்த உலக காரியங்களிலே பாருங்க, அடுத்தவனுடைய கணவனை சேர்த்து கொண்டு நான் தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய
இப்படி அநேக திரியிறாங்க. ஏன்னா நாங்க வந்து மதுரைக்கு ஊழியர்கள் என்னுடைய வந்து பாஸ்டர் சீலாவும் பாஸ்டர் கிறிஸ்து சென்று அங்கு ஊழியர் செய்த நாட்களில் கூட அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள். புரியுங்களா? அதனால்தான் தேவன் என்ன செய்யறாரு பாருங்க. ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில காணப்படும். தேவனுடைய ஊழியர்கள் சொல்லுவாங்க, தேவனுடைய பிள்ளைகள்னு. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில காணப்படும். அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு அதை என்ன எதிர்த்து நிற்க வேண்டும். அதை விரட்டி அடிக்க தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு மனச்சோர்வு வரும். வாழ்க்கை என சோதனைகளில விழுந்து நீங்க சாதனையாளராக மாற முடியாது. புரியுங்களா? சிம்சனுக்குள்ளாக இப்படிப்பட்ட இந்த வேசித்தனத்தினுடைய ஆவி, இந்த எசபேலின் ஆவி கிரியை செய்ததினாலே கண்கள் பிடுங்கப்பட்டு ஒரு சாதனையாளராக இருக்க வேண்டியவன் சோதனையாளராக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு வேடிக்கை பொருளாக மாறினான். அவன் வேசித்தனத்திற்கு விலகி ஓடவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே தேவன் இந்த சரீரம் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே நாம் வேசித்தனத்திற்கு விலகி ஓட வேண்டும். புரியுங்களா? அதனாலே நீங்க மிக மிக கவனம். அதனால வேசித்தன ஆவிகள் கிரியை செய்கிற இடத்திலே அதனுடைய அந்த குட்டி சாத்தான், அந்த சாத்தானுடைய தலைவன் யாருன்னா, தலைவி யாருன்னா எசபேல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவதாக பெருமையின் ஆவி. எங்கே பெருமையின் ஆவி கிரியை செய்கிறதோ, புரியுங்களா, அந்த இடத்துல எசபேலின் ஆவி அது ஆட்டி படைக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். புரியுங்களா? ஏன்னா வந்து இந்த பெருமை, அதனால பாருங்க அந்த 1 ராஜாக்கள் பார்க்கின்ற பொழுது 21:7 இந்த எசபேலுக்குள்ளாக இந்த பெருமையின் ஆவி, கணவனால் செய்ய முடியாத நான் செய்வேன். நாபாத்தினுடைய திராட்சை தோட்டத்தை ஆனா வந்து ஆகாப்பால் எடுத்துக்கொள்ளனா நான் எடுத்து அந்த அவனுடைய நாபாத்தினுடைய திராட்சை தோட்டம் நான் எடுத்துக்க உனக்கு கொடுக்கிறேன், நான் எடுக்கிறேன் என்று சொன்னால் பாருங்க. இது வந்து ஒரு பெருமையின் ஆவி. கணவனால் முடியாது, என்னால் முடியும். 1 ராஜாக்கள் 21:7 அவன் ஆகாப்பின் மனைவியாகிய எசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். புரியுங்களா? அது அவன் வந்து பாருங்க, அது இங்கே அது பரம்பரையாக. ஏன்னா வந்து அவன் வந்து தன்னுடைய வாழையடி வாழையாக மூதோர்களுடைய சொத்தாக வைத்திருந்தான். அதை வந்து இந்த அந்நிய விக்கிரங்களை வணங்கக்கூடிய இந்த எசபேல் ராணி அதை இஸ்ரவேலுடைய அவன் வந்து பாத்தீங்கன்னா பெர்த் ரைட் போல அதை வச்சிருந்தான். அதை அவன்கிட்ட கொடுக்க முடியாது சொன்னவன அவனை என்ன செய்தால், அவனை வந்து நாபோத்தை கொலை செய்து அந்த அவனுடைய நிலத்தை அபகரித்துக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். காரணம் இந்த எசபேலுக்குள்ளாக பெருமை வந்தது என்று பார்க்கிறோம். வேதவசனம் என்ன செய்கிறது? பேதுரு என்ன சொல்கிறார்? 1 பேதுரு 3:7 பெண் பலவீன பாண்டம் என்று சொல்கிறார். இங்கே எசபேலோ வந்து பாருங்க அவளுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்யவில்லை. சங்கீதம் 128:3 பெண்ணானவள் உன் வீட்டோரம் கனிதரும் திராட்சை செடி என்று நாம் பார்க்கிறோம், மனைவியானவள். புரியுங்களா? ஆனால் இந்த எசபேலோ அப்படிப்பட்டவளாக இல்லை என்று கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடியவளாக இருந்தாள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் பெருமையின் ஆவி இன்றைக்கு எசபேலுடைய பெண்களுக்குள்ள ஆண்களுக்குள்ள அந்த பெருமை வந்து விடக்கூடாது. புரியுங்களா? உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். பாருங்க, மேல்படிக்கு முதல் படி கீழ்ப்படி. கீழ்ப்படிந்தாதான் மேல்படிய நம்ம அடைய முடியும். உங்களுக்குள்ள ஒருபோதும் பெருமை வந்துவிடவே கூடாது. தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் சொன்னது மரண பரியந்தம் நம்மை தாழ்த்த வேண்டும். புரியுங்களா? இயேசு கிறிஸ்து எவ்வாறாக தன்னை தாழ்த்தினாரோ நம்ம தாழ்த்துகின்ற பொழுது நம்ம எதிராளிகளை நம்ம உருவாக்காமல் இருந்து விடுகிறோம். புரியுங்களா? உங்களுக்கு பெருமை வராது. உங்களுக்கு எதிராளிகள் ஆட்டோமேட்டிக்காக நீங்க பெருமை வந்துருச்சுன்னா உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்ப ஆரம்பித்து விடுவார்கள். புரியுங்களா? அதனால 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதவசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 6 பார்க்கிறோம். அப்ப நம்ம அடங்கி இருக்கணும். புரியுங்களா? அதுதான் எரேமியா 51:32 இரும்புள்ளவன் இடறி விழுவான். நீங்க இரும்புள்ளவனா இருந்தீங்கன்னாக்கா பெருமை உள்ளவனா இருந்தா இடறி விழுந்து விடுவீங்க. நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டி என்று பார்க்கிறோம். அதனால எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதிருங்க. கர்த்தர் உங்கள் இடத்துல ஒரு ஊழியக்காரர் இடத்துல கற்றுக்கொள்ளும்படியாக வைத்திருந்தா உங்களுடைய தகப்பன் மூத்த ஊழியருக்கு எதிராக நீங்க பெருமை பாராட்டு அவர் செய்ய முடியாது என்னால் செய்ய முடியும் என்று நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்கால ஊழியம் பாதிக்கப்படும்.
உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படும், எதிர்கால நோக்கங்கள் பாதிக்கப்படும். எந்த இடத்திலும், வேலை இடமாக இருந்தாலும் உங்களுடைய எஜமானனுக்கு நீங்க அடங்கி செல்ல வேண்டும். குடும்பமா இருந்தாலும் குடும்ப தலைவர்களுக்கு, புரியுங்களா? அதே போல ஊழியம் இருந்தாலும் ஊழியத்திலே உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அடங்கி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் பார்க்கிறோம், அற்பமான அடிமை பெண்ணாக ஆகார் குழந்தை அவள் கர்ப்பமான உடனே அவள் சாராளை அற்பமாய் எண்ணினாள். அதனால் அவள் துரத்தப்பட்டாள். காரணம், அவளுக்குள்ளாக இந்த எசபேலின் பெருமையின் ஆவி அந்த ஆகாருக்குள்ளாக இருந்தது என்று ஆதியாகமம் 21:12 நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, ஊழியர்களே, உங்களுக்குள்ளாக இந்த பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். பெருமையின் ஆவி உங்களுக்குள் வந்து விட்டது என்றால் எசபேலின் ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. எசபேலுடைய அந்த சாத்தான் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறான் என்று பொருள். அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க எப்பொழுதும் மனத்தாழ்மையோடு இருங்க. புரியுங்களா? மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். புரியுங்களா? அதனால்தான் இந்த பெருமையின் ஆவியை நாம் எதிர்த்திருக்க வேண்டும், அதை விரட்ட வேண்டும். மூன்றாவதாக உலகத்தின் ஆவி. எசபேலின் ஆவி என்று சொன்னால் உலகத்தின் ஆவியாக இருக்கிறது. புரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 2:11 வசனத்திலே, 1 கொரிந்தியர் 2:11 நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவ ஆவியை பெற்று இருக்கிறோம். புரியுங்களா? ஏன்னா பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்த தேவ ஆவியை பெற்று இருந்தோம்னாக்க இந்த உலகத்தின் ஆவி நமக்குள்ள ஒட்டாது. புரியுங்களா? என்ன இங்கு பார்க்கிறோம், இந்த எசபேலுக்குள்ளாக உலகத்தின் ஆவி அட்டையை போல் ஒட்டி இருந்ததுனாலே யெகூ 2 ராஜாக்கள் 9:30 யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான் என்று எசபேல் கேட்ட பொழுது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். புரியுங்களா? எப்பொழுது எசபேல் தன் கணவன் மரித்து ஆகாப் மரித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. புரியுங்களா? தன்னுடைய குமாரனாகிய யோராம் மரித்து போய்விட்டான், கிழவி ஆகிவிட்டாள், வயதானவள் ஆகிவிட்டாள் எசபேல். இப்பொழுது யெகூ அங்கே இஸ்ரேலுக்கு வருகிறான் என்று சொன்ன பொழுது மையிட்டு அலங்கரித்து எப்படிப்பட்டிருக்கா, சிங்காரமிட்டு பாருங்க, அவருடைய அழகை ருசிப்பதற்கு புருஷன் கிடையாது. ஒரு வயதானவளா இருக்கிறா, இளமையானவன் தான் யெகூவை பார்ப்பதற்கு. யெகூவை என்ன செய்யறா, இப்படிப்பட்ட உலகத்தின் காரியம் மூலமாக யெகூவை கவர் பண்றதுக்கு பார்க்கிறார், கவர்ச்சியின் மூலமாக விழத்தட்ட வேண்டும் என்று சொல்லி. புரியுங்களா? இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவிகள் உலகத்திலே பல நாடுகளிலே, இந்திய தேசம் தெற்காசியா, கிழக்காசியா, எல்லா தேசங்களிலும் இப்படிப்பட்ட இந்த உலகத்தின் ஆவி. புரியுங்களா? 50 வயது பெண்ணா இருப்பாங்க, 25 வயது ஆண்களை அவர்கள் நேசித்துவாங்க, திருமணம் செய்து கொண்டு விடுவார்கள். புரியுங்களா? அதே போல ஆண்களும் அப்படித்தான், பாதி வயது உள்ள பெண்களை திருமணம் செய்து கொண்டு விடுகிறார்கள். ஏனென்றால் அவருக்கு அந்த உலகத்தின் ஆவி, இந்த எசபேல் ஆவி கிரியை செய்தனாலே அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. புரியுங்களா? அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனதை கல்லாக்கி கொண்டு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, கர்த்தர் கொடுத்த ஒழுங்கின்மைக்கு விரோதமாக இப்படிப்பட்ட உலகத்தினுடைய ஆவிகள் இன்றைக்கு உலகமெங்கும் எல்லா தேசங்களிலும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை கண்ணீரும் கவலமாக போய்கொண்டே இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். புரியுங்களா? நான்காவதாக விக்கிரகத்தின் ஆவி. இந்த எசபேல் ஆவி என்ன செய்யும்னாக்கா கிரியை செய்கிறது என்றால் விக்கிரகத்தை வணங்கும்படியாக. வெளிப்படுத்தினால் 2:20 ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதிக்க இடம் கொடுக்கிறாள். புரியுங்களா? முக்கியமாக புதிதாக ரட்சிக்கப்பட்டு வரக்கூடிய விசுவாசிகளை இப்படிப்பட்ட அந்த விக்கிரகத்தின் ஆவி தாக்கும். அவங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட சொல்லும். புரியுங்களா? அதனால்தான் இடுப்பு வலி, மூட்டு வலி, வகுத்து வலி, அந்த வலி பாருங்க, ஏதாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நீங்க உண்ணுனீங்கன்னா அந்த விக்கிரகத்தின் ஆவியுடைய கிரியைகள் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அது நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நீங்கள் உண்ணக்கூடாது. புரியுங்களா? ஏனென்றால் அது எசபேலின் ஆவியுடைய காரியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அருமையான தேவனுடைய அடுத்தாக தாறுமாறுகளின் ஆவி. எசபேலின் ஆவி தாறுமாறு குடும்பங்களிலே இந்த எசபேலின் ஆவி கிரியை செய்கிறது என்றால் பிள்ளைகளுக்குள்ளாக ஒழுக்கக்கேடுகளை கொண்டு வரும். தேவ நியமத்தின்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தாறுமாறின் ஆவிகள் கிரியை செய்யும். ஏனென்றால் எசபேலுக்கு ஒழுங்கு பிடிக்காது. புரியுங்களா? அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அதான் வசனம் சொல்லி 1 ராஜாக்கள் 21:25 தன் மனைவியாக எசபேலை தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய
தன்னை விற்று போட்ட ஆகாபி போல ஒருவனும் இல்லை என்று 1 ராஜாக்கள் 21-25 பார்க்கிறோம். இந்த எசபேலின் ஆவி தாறுமாறின் ஆவி. அடுத்ததாக எசபேலின் ஆவி வஞ்சிக்கிற ஆவி. இந்த வஞ்சிக்கிற ஆவி பொய் காரியங்கள் எல்லாம் கொண்டு வரும். இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்கிறதுன்னா தேவ பக்தியை போல் தோன்றும், ஆனால் பொய் மற்ற காரியங்கள் எல்லாம் இந்த எசபேலின் ஆவி செய்யும். புரியுங்களா? அதனால தான் வெளிப்படுத்தல் 2:20 ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அதில் வஞ்சிக்கிற ஆவி எசபேலின் ஆவி என்று பார்க்கிறோம். எரிச்சலின் ஆவி. புரியுங்களா? எரிச்சலின் ஆவி இருந்துச்சுன்னா அங்கே எசபேலின் ஆவி கிரியை செய்கிறது என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அதனாலதான் பார்க்கின்ற பொழுது இந்த காயனுக்குள்ளாக எரிச்சலின் ஆவி இருந்ததுனாலே அவன் என்ன செய்தான்? தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். சவுலுக்குள்ளாக எரிச்சலின் ஆவி இருந்ததுனால்தான் தாவீதை விரட்டி கொலை செய்வதற்கு அவர் சென்றார் என்று பார்க்கிறோம். இந்த எரிச்சலின் ஆவி எசபேலின் ஆவி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியாக பயத்தின் ஆவி. இந்த எசபேலின் ஆவி பயத்தை கொண்டு வரக்கூடியும். அதனால்தான் இவன் என்ன செய்யற எசபேல் எகுவை மிரட்டுறா. பாருங்க, சிம்ரிக்கு என்ன ஆச்சு பத்தியா, அவன் எப்படி மரித்தான் என்று மிரட்டுகிற பல காரியங்களை சொல்லி, அதனால இந்த எசபேலின் ஆவியை துரத்துவதற்கு வேசித்தன் ஆவி, பெருமையின் ஆவி, உலகத்தின் ஆவி, விக்கிரகத்தின் ஆவி, தாறுமாறுகளின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, எரிச்சலின் ஆவி, பயத்தின் ஆவி, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் என்ன செய்தார்? எலியாவை என்ன செய்தாரு? நீ ஆசகேல போய் அபிஷேகம் பண்ணு, அப்புறம் யெகூவை அபிஷேகம் பண்ணு, அப்புறம் எலிஷாவை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். ஏனென்றால் இந்த அபிஷேகம் ஒன்றுதான் என்ன எசபேலின் ஆவிகளை துரத்த முடியும். எசபேலுக்கு என்ன உண்டானது பாருங்க. எசபேல் எலியா சொன்னார், எசபேலின் மாம்சத்தை நாய்கள் தின்னும், பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்தில் வயல்வெளியில் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்றும் சொன்னாரே. தலை கால் உள்ளங்கை அவளை கீழே தள்ளும் பொழுது எல்லாம் என்ன செய்து இப்படிப்பட்டதாக அவள் கீழே விழுந்து வெடித்து, தலை வெடித்து, சரீரம் வெடித்து அவள் என்ன செய்தால் அவருடைய மாமிசத்தை நாய்கள் தின்றது, வயல்வெளியில் சரீரத்தை போடுகின்ற பொழுது அது எருவாட்டை போல காய்ந்து போனது என்று பார்க்கிறோம் வேதத்திலே. புரியுங்களா? அதனால தான் எசபேலின் ஆவிகளை துரத்த வேண்டும் என்றால் அபிஷேகம் உங்களுக்குள்ளா இருக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் 3 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொன்னார் எலியாவை. புரியுங்களா? அதனால ஆசகேல் யெகூப், எலிஷா. ஒருவேளை ஆசகேல் கைக்கு தப்பினால் யெகூ அவளை கொள்வான், யெகூ கைக்கு தப்பினால் எலிஷா கொள்வான்னு சொல்லி இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளால் தான் எசபேலை மேற்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அந்நிய பாஷையில் நிரப்பப்பட்டு அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டீங்கன்னா இந்த எசபேலின் ஆவிகளை இலகுவாக நீங்க மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா! அதனால தான் ஒவ்வொரு நாள் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி தேவ ஆவியில நீங்க களி கூடுங்க. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினால இல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். அதனால உங்களுக்குள் ஆவியார் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த அபிஷேகத்தில் நிரம்பி எலியாவை எசபேலின் ஆவிகளை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் சாதனையாளராக மாறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.